இப்படியே ஜெயில இருக்கிற குற்றவாளிகள்லாம் வெளிய விட்டுட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆண்டவனே வந்தாலும் உங்கள காப்பாத்த முடியாது. இன்னைக்கு பாகிஸ்தான் என்ன நிலைமையில இருக்குன்னு பார்க்குறீங்களே, இதே நிலைமை தான் நாளைக்கு உங்களுக்கு வரப்போகுது பாருங்க. இப்படி நம்ம வங்கதேசத்த பார்த்து சொல்ற மாரி தான், வங்கதேசம் பண்ற வேலைகள் எல்லாம் வந்திருக்குங்க. இந்தியாவுக்கு எதிரா என்ன பண்றது? இந்தியாவுக்கு எதிரா என்ன பண்றதுன்னு உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பாங்க போல. அது மாரி தான் நாளுக்கு நாள் இந்தியாவுக்கு எதிரா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் பார்க்க போறோம். வங்கதேசத்தோட முன்னாள் எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்த அப்துல் சலாம் பின்டோ அப்படின்றவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவர் கிட்டத்தட்ட 17 வருஷமா ஜெயில்ல இருந்திருக்காரு. ஆனா இவர இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த சொன்னவுடனே அவர ரிலீஸ் பண்ணிட்டு போறாங்க. இதனால இந்தியாவுக்கு என்ன ஆபத்து? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு தானே கேட்குறீங்க. உண்மையிலே இப்ப இவர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஆபத்தா பார்க்கப்படுதுங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த அப்துல் சலாம் பின்டோ அப்படின்றவரு சாதாரண ஆள் இல்ல. இந்தியாவுக்கு எதிரா பல விஷயங்கள பண்ணியிருக்காரு. இவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல உள்ள பயங்கரவாதிகளுக்கு நெறைய அவங்களுக்கு தேவையான விஷயங்கள பண்றது, அவங்களுக்கு ஃபண்ட் குடுக்குறது, அவங்களுக்கு ட்ரெய்னிங் குடுக்குறதுன்னு அவங்கள ஏவி விடுறதுக்கு என்ன மாரி விஷயங்கள பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காருங்க. அதே மாரி இவர் பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டிய சேர்ந்தவரு. அதிலே புரிஞ்சுக்க வேணாமா? இவர் எவ்வளோ தூரம் பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருப்பார்ன்னு. அந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருந்து, இந்தியாவுக்கு எதிரா என்ன மாரி அசம்பாவிதங்கள பண்ண ட்ரை பண்ண முடியுமோ, அது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இவர பார்த்தீங்கன்னா, 2004ல அவாமி லீக் ரேலில ஏதோ ஒரு அசம்பாவிதத்த பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காண்டி இவர அரெஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா, இவர் போட்ட குண்டுகள்னால ஷேக் ஹசீனாவுக்கு கூட இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. இதனால தான் இவர அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவர் பண்ண குற்றங்கள் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி 2018ல இவருக்கு மரண தண்டனையே குடுத்தாங்க. ஆனா, இப்ப உள்ள யுஎஸ் அரசாங்கம் என்ன தெரியுமா பண்ணிருக்கு? டிசம்பர் 1ஆம் தேதி மரண தண்டனை குடுக்குற அளவுக்கு இவர் என்னப்பா தப்பு பண்ணிட்டாரு? இவர் மேல எந்த தப்புமே இல்ல. அதனால இவருக்கு குடுக்குற தண்டனைய நாங்க கொஞ்சம் குறைச்சுக்கிறோம் அப்படின்னு, இவருக்கு குடுத்த தண்டனைய மரண தண்டனையிலருந்து குறைச்சாங்க. அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவர ஜெயில்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப இதுதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா பார்க்கப்படுது. இந்தியாவுக்கு எதிரா எவ்ளோ விஷயங்கள் இவர் பண்ணியிருக்காருன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது, இவர் ஒரு தப்புமே பண்ணாத மாரி, கேஷுவலா இவர வெளிய விடுறாங்க பார்த்தீங்களா? இதையெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்குங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே யுஎஸ் அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா, உல்ஃபா பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த பருவா அப்படின்ற பயங்கரவாதிக்கு மரண தண்டனையை குறைச்சாங்க. அந்த பயங்கரவாதிக்கு மரண தண்டனை குடுத்திருந்தாங்க. இவன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? இவனுக்கும் தண்டனை குறைப்போம் அப்படின்னு வங்கதேசம் தண்டனை குறைச்சிருந்தாங்க. இப்ப அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரத்துல அந்த பருவாவை ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குங்க. இப்ப வங்கதேசத்த பொறுத்தவரைக்கும் இவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, ஜெயில்ல இருக்கிற கைதிகள கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணணும்னு இது மாரி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஜெயில்ல இருக்கிற மேக்ஸிமம் ஆளுக பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டிய சேர்ந்தவங்களா வந்திருக்காங்க. முக்கியமான தலைவர்கள். ஸோ இவங்க வெளிய வந்தா தானே அடுத்த எலக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி, வின் பண்ணி பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி ஆட்சிய பிடிக்க முடியும். இதனால என்ன மாரி விஷயங்கள பண்ண முடியுமோ, இது எல்லாத்தையுமே பங்களாதேஷோட யுஎஸ் அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. போற போக்க பார்த்தா, இப்ப பாகிஸ்தான்ல என்ன நிலைமை இருக்கோ, அதே நிலைமை நாளைக்கு வங்கதேசத்துக்கு வந்துரும் போலங்க. அவங்க தலையில அவங்களே மண்ணள்ளி போடுற மாரி தான் இப்ப வங்கதேசம் பண்ற வேலைகள் எல்லாமே இருக்கு. இது மட்டும் இல்லாம, இப்ப வங்கதேசம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நசிமுல் கானி அப்படின்றவர ஹோம் செக்ரட்டரியா ஆக்கியிருக்காங்க. இதுவும் நமக்கு ஒரு பெரிய ஆபத்தா பார்க்கப்படுது. இத சொன்னவனேவும் ஒரு சில பேர் யோசிக்கலாம். வங்கதேசம் யார வேணா ஹோம் செக்ரட்டரியா போட்டுட்டு போறாங்க. இதனால நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தானே கேட்குறீங்க. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்த நம்ம கவனமா தாங்க பார்க்கணும். ஏன்னா இந்த நசிமுல் கானி அப்படின்றவரு சாதாரண ஆள் இல்ல. ஹச்யூடியோட மெம்பரா இருக்காரு. அது என்னப்பா ஹச்யூடி அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஹச்யூடியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய பயங்கரவாத அமைப்பு மாதிரி எக்கச்சக்கமான பயங்கரவாத வேலைகளை அந்த அமைப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்பேற்பட்ட அமைப்பு எப்போ தொடங்கப்படுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2000ல ஜமாத் இஸ்லாமி இது மாதிரி பல அமைப்புகள் கூட சேர்ந்து இந்த ஒரு அமைப்பு தொடங்கப்படுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ஷேக் ஹசீனா ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த ஹச்யூடி குரூப்பை பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் என்னதான் இந்த குரூப்பை பேன் பண்ணாலும் இந்த குரூப் பலவிதமான அசம்பாவிதங்களை வங்கதேசத்துல தொடர்ந்து நடத்திட்டு வந்துட்டே இருந்தாங்க.
இப்படி இருக்கும்போது வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த நசிமுல் கானி அப்படின்றவர் தான் ஹோம் செக்ரட்டரியா வந்து போட்டிருக்காங்க. இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா வந்திருக்குங்க. எப்படிதான் இவங்க வந்து இந்த மாரி பயங்கரவாதிகள், பயங்கரவாத குரூப்ப சேர்ந்தவங்கலாம் ரிலீஸ் பண்றது, அவங்களுக்கு முக்கியத்துவத்த குடுக்குறதுன்னு, இதே மாரி வேலைகள வந்து பண்றாங்கன்னு தெரியல. இப்ப இந்த ஹச்யூடியோட மெம்பரா இவர் மட்டும் இல்லங்க. மஃபூஸ் சலாம் அப்படின்ற இன்னொரு முக்கியமான மெம்பரும் வங்கதேச கேபினெட்ல வந்து இருக்காரு. இந்த மஃபூஸ் சலாம் அப்படின்ற பேர சொன்னவுனே நெறைய பேத்துக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாரியே இருக்கே அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க. ஏன்னா இந்த மஃபூஸ் சலாமுக்கு எதிரா தான் நம்ம இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்ப வந்து பதிவு பண்ணாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த மஃபூஸ் சலாம் கைய கால வச்சுட்டு சும்மா இல்லாம, இவர் என்ன தெரியுமா பண்ணாரு? இவரோட Facebook பக்கத்துல ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்புட்ன்னா, இந்த வெஸ்ட் பெங்காலு, சிக்கிம் இந்த மாரி பகுதிகள் எல்லாமே எங்களோட வங்கதேசத்துக்கு தான்ப்பா சொந்தம். ஆனா இந்த பகுதிகள் எல்லாமே இந்தியா வந்து பிடிச்சு வச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த நாங்க சும்மா விடமாட்டோம் அப்படின்னு, தேவையில்லாம வந்து இந்தியாவ சீன்ற மாரி இந்த ஒரு பதிவ வந்து போட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன பண்ணோம் அப்புட்ன்னா, இதுக்கு பெரிய எதிர்ப்ப வந்து பதிவு பண்ணோங்க. "அத எப்படி நீங்க இந்த மாரி வந்து பண்ணலாம்? நீங்க இந்த மாரி பண்ணது பெரிய தவறு. கொஞ்சமாவது மரியாதையா நடந்துக்கோங்க. கவனமா இருங்க. இல்லைன்னா நடக்கிறதே வேற" அப்படின்னு நம்ம பெரிய எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணோம். இந்த மாரி ஒரு எதிர்ப்ப பதிவு பண்ணவுனே, அந்த மஃபூஸ் சலாம் என்ன பண்ணிட்டாரு அப்புட்ன்னா, பயந்து போயி அந்த பதிவ அப்படியே வந்து டெலீட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய சர்ச்சை பொருளா வந்து மாறுச்சு. இப்ப வங்கதேசத்த பொறுத்தவரைக்கும், அவங்க குடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, "நாங்க இந்தியாவ ஆக்கிரமிப்பு பண்ணிருவோம். எங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் இருந்தா போதும். நாங்க ஈஸியா வந்து இந்தியாவோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ கேப்சர் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அது எங்களோட பகுதி" அப்படின்னு வெட்கமே இல்லாம வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இத வந்து பார்க்கும்போது தான் நமக்கு வந்து பயங்கர ஆச்சரியமா வந்திருக்கு. இன்னைக்கு இந்தியான்ற ஒரு நாடு இல்ல அப்படின்னா, வங்கதேசம் அப்படின்ற நாடே வந்து உருவாயிருக்காது. அப்படி இருக்கும்போது எப்படிதான் இப்படி நன்றி கெட்டத்தனமா வங்கதேசத்தினால பேச முடியுதோ தெரியலங்க. இப்ப எங்களோட மெயின் பிளான் என்னவா இருக்கு அப்படின்னா, எப்படியாவது பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டிய வந்து ஆட்சிக்கு வந்து கொண்டு வரணும். ஸோ அதனால தான் பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டிய சேர்ந்த முக்கியமான லீடர்ஸ் யாரெல்லாம் ஜெயில்ல இருக்காங்களோ, அவங்க எல்லாத்தையுமே அவசர அவசரமா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் இப்ப வங்கதேசம் வந்து இந்த மாரி வேலைகள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த நம்ம இந்தியா ரொம்ப கேஷுவலா வந்து எடுத்துக்காம, இத கொஞ்சம் கவனமா வந்து பார்க்கணுங்க. நம்ம வங்கதேசத்த மட்டும் கொஞ்சம் கண்டுக்காம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப சீரியஸா வந்து போயிரும். அதனால நம்ம இந்தியாவும் வங்கதேசத்துக்கு எதிரா என்ன மாரி விஷயங்கள் வந்து பண்ண முடியுமோ, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். இப்ப உண்மையிலே வங்கதேசத்த பொறுத்தவரைக்கும், அவங்களோட மெயின் டார்கெட் என்னவா இருக்கு அப்புட்ன்னா, 1971ல நம்மனால தான அவங்க நாடு வந்து உருவாச்சு. இந்த ஒரு ஹிஸ்டரிய எப்படியாவது வந்து மறக்கணும். இதுக்காண்டி என்னென்ன வேலைகள வந்து பண்ண முடியுமோ, அத எல்லாத்தையுமே வங்கதேசம் வந்து பண்ணிட்டுருக்காங்க. இதனால தான் இந்த ஒரு விஷயத்துக்கு வங்கதேசம் என்ன பண்ணியிருக்காங்க அப்புட்ன்னா, நீங்க எப்படியாவது ஷேக் ஹசீனாவ எங்ககிட்ட வந்து ஒப்படைக்கணும். எங்ககிட்ட ஒப்படைச்சா தான் இந்திய வங்கதேச உறவுகள் ரொம்ப சுமூகமா இருக்கும் அப்படின்னு, இந்தியா கிட்ட இந்த மாரிலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துக்கு வங்கதேசம் நமக்கு எதிரா எடுக்கிற நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே, நம்ம வந்து பதிலடி குடுக்கணும் அப்புட்ன்னா, நம்ம ஷேக் ஹசீனாவ மட்டும் வங்கதேசத்துக்கு திரும்ப அனுப்பவே கூடாதுங்க. ஏன்னா நம்ம மட்டும் ஒரு தடவ வந்து திரும்ப அனுப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களையும் போட்டு ஜெயில்ல போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வங்கதேச மக்களுக்கு 1971ல என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த அப்படியே வந்து மறக்கடிச்சுருவாங்க. ஏன்னா அது மாரி தான் வங்கதேசம் பண்ற வேலைகள் எல்லாமே வந்து இருக்கு. ஷேக் முஜிபுர் ரஹ்மானோட சிலைகள வந்து உடைக்கிறது, அவர் யாருன்னே மக்கள் வந்து நெனச்சு பார்க்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப மோசமான செயல்கள வங்கதேசம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சு அப்படின்னா, நெலைம ரொம்ப மோசமா வந்து போயிரும். அதனால இந்த வங்கதேசத்த வந்து நம்ம இந்தியா என்ன லிஸ்ட்ல வந்து சேர்க்க போறாங்க, என்ன மாரி வேலைகள வங்கதேசத்துக்கு எதிரா வந்து பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தாங்க வந்து தெரியும். நம்ம எல்லாம் இந்த பக்கம் வங்கதேசத்த பத்தி பேசிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆப்கானிஸ்தான்ல போய் வந்து தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. இது உலக அரசியல்ல ரொம்பவே முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது. ஏன்னா இவ்வளவு நாளு பாகிஸ்தான்ல வந்து கைபர் பக்துன்குவால தாலிபான் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. இதனால பாகிஸ்தான் ராணுவத்துக்கு பெரிய சிக்கலா வந்து இருந்துச்சு. ஆனா இப்படி இருக்கும்போது, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. இதனால இந்த ஒரு விஷயத்துக்கு ஆப்கானிஸ்தான் திரும்ப என்ன பண்ண போறாங்க? உலக அரசியல் அடுத்து எப்படி மாறப்போகுது அப்படின்னு நினைக்கும்போது, கொஞ்சம் வந்து பதட்டமா தாங்க வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.